ஆகாஷவாணி. தமிழ்ச்சொல் மாலை. வணக்கம் நேர்களே, இது தமிழ்ச்சொல் மாலை. நாகூர் ஹனீஃபா தனது தனிப்பட்ட குரலால் தமிழ் திரையுலகில் கால் பதித்தவர். இசை முரசு என்று இசைக்கலைஞர்களாலே போற்றப்படும் நாகூர் ஹனீஃபா அவர்கள் டிசம்பர் 25 அன்னாரது பிறந்த நாள். இவ்வரிடம் அவரது 100வது பிறந்த நாள். ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியும் நாகூர் ஹனீஃபாவின் 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது திருமதி கே ஜெயலட்சுமி அவர்கள் எழுதி வழங்கும் முறை இசை முரசு நாகூர் ஹனீஃபா. நாகூர் இஸ்மாயில் முகமது ஹனீஃபா அவர்கள் நாகூர் இஎம் ஹனீஃபா என தமிழகத்தில் பிரபலமாக அறியப்படுகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் 1925 டிசம்பர் 25 பிறந்தார். முகமது இஸ்மாயில் மரியம் பீவி தம்பதியருக்கு 3வது மகனாக பிறந்தவராவார். இவரது தாயார் வெளிப்பட்டினத்தை சேர்ந்தவர். ஹனீஃபாவின் தந்தை திருமணத்திற்கு பிறகு மனைவியுடன் அங்கு வசித்து வந்தார். தந்தையின் பூர்வீகம் நாகூர். பின்னர் சின்ன வயதில் தாயுடன் நாகூருக்கு வந்துவிட்டார். இவரது உடன் பிறந்தவர்கள் ஓர் அக்கா, ஓர் அண்ணன். அக்கா ஃபாத்திமா மணமாகி ராமநாதபுரத்தில் வாழ்ந்தார். அண்ணன் அப்துல் காதர் நாகூரில் கார் மெக்கானிக் ஆவார். வெளிநாட்டு கார்களை பழுது பார்ப்பதில் வல்லவர். ஹனீஃபா அவர்கள் சிறுவனாக இருந்தபொழுதே தந்தை மலாயாவுக்கு சென்றுவிட்டார். அங்கு ரயில்வே ஃபேர்மேனாக பணியாற்றினார். நாகூரில் அப்போது கவுதியா பைத்து சபை என்ற இஸ்லாமிய சபை இருந்தது. இப்போதும் இருக்கிறது. இஸ்லாமியர் வீட்டு திருமணங்களுக்கு போய் உடனிருந்து உதவியாக வேலை செய்வது இந்த சபை உறுப்பினர்களின் பணி. அதோடு மாப்பிளை அழைக்கும்போது தப்சு தட்டி பாடவும் செய்வார்கள். தப்சு என்பது ஒரு வட்டப்பறை. இச்சபையில் சிறுவர்கள், இளைஞர்கள் மிகுதியாக இருந்தார்கள். ஹனீஃபா இனிமையாக பாடுவது தெரிந்தது. சபையில் உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்பட்டார். நாகூரில் மட்டுமல்லாமல் சுற்றுப்புறமுள்ள நாகை, காரைக்கால், திருவாரூர், சீர்காழி, தேரெழுந்தூர் முதலிய ஊர்களுக்கும் சபையினருடன் போய் அழைப்பு ஊர்வலங்களில் ஹனீஃபா பாடினார். அவரது குரல் எடுப்பாக இனிமையாக தனித்து ஒலிக்கவே விரைவில் சபையில் முதன்மையாக பாடகராகிவிட்டார். இந்த சபையில் ஹனீஃபாவின் முன்னேற்றத்துக்கு புலவர் ஆபிதீன் உறுதுணையாக இருந்தார். சிவத்த மரைக்காயர், அப்துல் ரசீது ஆகியோரும் உதவியாக இருந்தார்கள். 1941 தேரெழுந்தூரில் ஒரு முஸ்லிம் வீட்டில் திருமணம். அங்கு மேடை கச்சேரி செய்ய ஹனீஃபாவுக்கு அழைப்பு வந்தது. பக்கவாத்தியங்களுடன் சென்று கச்சேரி செய்தார். ஹனீஃபாவின் முதல் கச்சேரி இதுதான். வெளியூர் சென்று செய்த முதல் கச்சேரியும் இதுவே. பணம் வாங்கிக் கொண்டு செய்த முதல் கச்சேரியும் இதுதான். ஹனீஃபா தொடர்ந்து கச்சேரிகள் செய்தார். காரை, தாதூர் பாடிய மேடைகளில் கூட பாடினார். அபிராமத்தில் 1945 சங்கு முகமது அபுபக்கர் அவர்களின் மகன் சங்கு சையது ராபுஹிமின் திருமணம் நடந்தது. காரை தாவூது கச்சேரி செய்தார். ராமநாதபுரம் மாவட்ட முஸ்லீம் லீக் செயலாளர் ஐரே அப்துல் ரஹ்மான் இந்த திருமணத்துக்கு வந்திருந்தார். அவர் சங்கு வாப்பாவை நெருங்கி, நாகூர் ஹனீஃபா வந்திருக்கிறார், அருமையாக பாடுவார், அவரை மேடையில் ஏறி பாட சொல்லுங்கள் என்று சொன்னார். நீங்களே சொல்லுங்களேன் என்று கூற அப்துல் ரஹ்மான் அவரை அழைத்து மேடையில் ஏறி ஒரு பாட்டு பாட சொன்னார். ஹனீஃபாவும் மேடை ஏறி பாடினார். கூட்டத்தினர் கேட்டுக்கொண்டதால் மேலும் 2 பாட்டு பாடினார். அங்கு சங்கு வாப்பா மேடை அருகே வந்து ஹனீஃபாவை அங்கே தங்க செய்து மறுநாள் விருந்து கொடுத்து பரிசும் வழங்கி நாகூருக்கு அனுப்பி வைத்தார். 1941 15 வயதில் மேடை கச்சேரி செய்ய தொடங்கிய ஹனீஃபா தொடர்ந்து 70 ஆண்டுகள் நாள்தோறும் ஊராக போய் ஹனீஃபா கச்சேரி செய்தார். இதுவரை 15,000க்கும் மேற்பட்ட கச்சேரிகள் செய்திருப்பார் என்கிறார் கலிமாமணி ஷாஜி. ஹனீஃபாவின் குரல் வளம் இயற்கையாக அமைந்தது. அவருக்கு இறைவனின் அன்பளிப்பு. அது கச்சேரி செய்வதற்காக அவர் யாரிடமும் போய் சங்கீத பயிற்சி பெறவில்லை. இங்கு கலிமாமணி உமர் ஒரு காரணம் சொன்னார். இசைமணி யூசப் என்னும் ஒரு பாகவதர் இருக்கிறார். சீர்காழி கோவிந்தராஜனும் யூசப் சங்கீதம் கற்றும் ஒரே நேரத்தில் இசைமணி பட்டம் பெற்றார்கள். சீர்காழி இசை உலகின் இமயத்திற்கே போய்விட்டார்.
ஆனால் யூசுஃபுக்கு வரவேற்பில்லை. குயில் பாட்டு என்றால் சித்ராவின் குரல் சொல்வோம். இனிமையின் குரல் என்றால் ஜானகியின் குரல் என்போம். கிங் ஆஃப் பாப் என்றால் மைக்கேல் ஜாக்சன் குரல் என்போம். உள்ளத்தை வருடு செய்யும் குரல் என்றால் எஸ்பியின் குரல் என்போம். துயரை தூரம் செய்யும் குரல் என்றால் இசைஞானி இளையராஜாவின் குரல் என்போம். ஆனால் அனைவரையும் தட்டி எழுப்புகின்ற கம்பீர குரல் யாருடையது என்றால் அது முழுக்க முழுக்க நாகூர் ஹனீஃபாவின் குரல்தான் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. விக்ஸை தொண்டையில் தடவிக்கொண்டு அடிவயிற்றிலிருந்து குரல் எழுப்பி வாத்திய கருவிகள் இல்லாமலும் எளிமையான முறையில் மேடை கச்சேரி நடத்துபவர். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. நாகூர் ஹனீஃபா பாடிய பாடலில் பிரசித்தி பெற்ற பாடல் வரிகள் இவை. அப்படி என்னத்தான் இருக்கிறது நாகூர் ஹனீஃபாவின் இந்த பாடலில்? இந்த பாடலை கேட்காத காதுகள் தமிழினுடையதாக இருக்காது. முணுமுணுக்காத உதடு தமிழினுடையதாக இருக்காது. பொறுமையினால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நன்மை அடைகிறான், பலன் அடைகிறான் என்பதற்கான வரிகள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது பழமொழி. ஒருத்தார்க்கு ஒரு நாளே இன்பம், பொறுத்தார்க்கு பொன்னும் துணையும் புகழ் என்று திருவள்ளுவரும் பொறுமையைப் பற்றி குரல் எழுதியுள்ளார். பொறுமையின் வலிமையை எடுத்து சொல்வதன் மூலம் பொது நிகழ்ச்சிகளில், கோவில் விசேஷங்களிலும் கூட இப்பாடல் ஒலிபெருக்கியில் ஒலிப்பதை நம் காது குளிர கேட்க முடிகிறது. அவர் பாடிய பாடலில் சமூக சிந்தனை மற்றும் செம்பருத்தி திரைப்படத்தில் வரும் நட்டநட கடல் மீது என்ற பாடலை பொதுவாக தலைப்பாக எடுத்துக்கொண்டு இங்கே நான் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதுமே கவிஞர்கள் மற்றும் திரைப்பட பாடலாசிரியர்கள் ஓரிரு சொற்களில் அல்லது சொற்றொடர்களில் மிகப்பெரிய உண்மைகளை, போதனைகளை அனைவர் மனதிலும் ஆழப்பதியும் வண்ணம் இசைப்பாடல்களை எழுதுவார்கள். இதற்கேற்றவாறு இசையமைப்பாளர்கள் மெட்டமைக்க செய்தாலும் கேட்பவரின் உள்ளத்தில் நிலைக்கு செய்வது என்னவோ பாடகரின் குரல் வழியாகத்தான் என்ற உண்மையை என்றுமே மறுப்பதற்கில்லை. பாடகர் பாடும்போது நம் காதுகளால் கேட்பது அவரது குரல் மட்டுமல்ல, அந்த பாடல் வரிகளில் இருக்கும் பொருள் உண்மையையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் காந்த குரலால் நம் உள்ளத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு நல்ல கருத்துக்களை ஆழ்மனதில் பதியமிட்டால் அது மனிதன் தன் வாழ்வில் எத்தனை உயரத்திற்கு சென்றாலும் குற்றம் செய்வதிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ள அவை வழிவகுக்கும். மேலும் பாடல்கள் என்பது கேள்விப்படாத தகவல்களை அடுக்கடுக்காக சொல்லி மக்களை இன்னும் எழுச்சியூட்டுவையாக இருத்தல் வேண்டும். அவை கேட்பவருடைய இதயத்திலும் நாடி நரம்புகளிலும் புத்துணர்வு பாய்ச்சிட தக்கவையாகவும் இருத்தல் வேண்டும். அவ்வாறு பெறப்படும் அறிவை அறிவினால்தான் வெல்ல முடியுமே தவிர அறிவாளால் வெல்ல முடியாது. அறிவை அறிவால் எதிர்கொள்ளாதவன் சரிவால் சாய்ந்து விடுகிறான் என்பதை குரல் அறிவால் நமக்குள் பதிவு செய்தவர்தான் நாகூர் ஹனீஃபா அவர்கள். கல்லாக படுத்திருந்து கழித்தவர் யாருமில்லை, கை கால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை. வந்ததை வரவில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம். ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா, ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாருமுண்டோ என்ற பாடல் பாவமன்னிப்பு திரைப்படத்தில் எல்லோரும் கொண்டாடுவோம் என்று அவரது கணீர் குரலார் மெய்சிலிர்க்க வைத்த பாடல் இது. செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் என்ற திருக்குறள் பொருளையே இப்பாடல் வரிகளும் சொல்கிறது. ஒருவன் செய்ய வேண்டிய பணியை உரிய நேரத்தில் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாமல் காலம் கடந்து கை கால்கள் ஓய்ந்த பிறகு செய்வதால் எவ்வித பயனும் கிடையாது. அடுத்ததாக, மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம், ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம் என்ற நாகூர் ஹனீஃபாவின் கணீர் குரலில் பாடப்படும் பாடலை ஒளிநாடாவில் கேட்கின்ற போது நாடி நரம்புகளிலெல்லாம் முறுக்கேறி உழைக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சமூகத்திற்காக பாடுபட வேண்டும் என்பதையெல்லாம் தூங்குகின்ற பிள்ளையை தட்டி எழுப்புகின்ற தாயைப் போல நாகூர் ஹனீஃபாவின் காந்த குரல் நம்மை தட்டி எழுப்புகிறது. எப்படி சங்க காலத்தில் போர் முரசு கேட்டால் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஆண்மகன் எழுந்து துடித்து போர் முரசு கேட்டுவிட்டதே என்று ஆணவத்தோடும் வீரத்தோடும் நாட்டிற்காக பாடுபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாள் எடுத்துக்கொண்டு போர்க்களத்திற்கு செல்லும் வீரத்தைப் போல நாகூர் ஹனீஃபாவின் குரலும் நம்மில் தமிழன் என்கிற உணர்வையும் சமூக உணர்வையும் வாழ்வியல் உணர்வையும் நம்மில் தட்டி எழுப்புகின்றார். ஒன்றாக இருக்கின்ற மனிதர்கள் மத அடையாளங்களின் பெயரால் பிரிந்து போகிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட மதத்தின் பெயரால் பகைவர்களாகி விடுகிறார்கள். மதத்தின் பெயரால் இந்திய தேசத்தை உடைத்தெறிகின்ற, பிரித்தெறிய நினைக்கின்ற சக்திகளை உடைத்தெறிய 1997 ஆண்டு வெளிவந்த ராமன் அப்துல்லா என்ற திரைப்படத்தில் உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம், மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியமாடுதடா, மனிதன் என்னும் போர்வையிலிருந்து நான் கண்ட மிருகமடா என்ற வரிகளில் நமது வாழ்வில்
நாம் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை புதிய கோணத்தில் அணுக வழி செய்யும் வாழ்வில் மறைஞான விஷயங்களை எல்லோரும் புரிந்து கொள்ளும் விதமாக இப்பாடலில் அவர் பாடியுள்ளார். எத்தனை முறை கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்க தூண்டுகிறது இவரது கணீர் குரல். மனிதர்கள் என்பவர்கள் மதத்திற்கும் ஜாதிக்கும் அடிமையாகாமல் தமிழர் என்கிற சமூகத்தில் வாழ வேண்டும் என்ற கம்பீர குரல் முழக்கி மக்கள் நெஞ்சில் பதிய வைத்தவர்தான் இந்த நாகூர் ஹனீஃபா அவர்கள். இந்த வருடம் அவருக்கு 100ஆண்டு விழா எடுத்து நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம் என்றால் மதத்திற்கும் அப்பாற்பட்டு தமிழர் என்கிற உணர்வோடுதான் நாம் அனைவரும் அவரை கொண்டாடுகிறோம் என்பதில் பெருமை கொள்வோம். சங்க இலக்கியங்களில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை ஆகிய 5 வகையான நிலத்திணைகளில் கடலும் கடல் சார்ந்த இடங்களையும் நெய்தல் என்பர். அங்குள்ள மக்கள் பெரும்பாலும் மீன்பிடித்தல் தொழில் செய்பவர்கள். நெய்தல் நிலத்தில் தலைவன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று விட்டால் தலைவி வீடு திரும்பும் தலைவனுக்காக விளக்கேற்றி காத்திருப்பாளாம். அது அவளது அன்பையும் ஏக்கத்தையும் தலைவன் திரும்பி விரைவில் வருவான் என்ற எதிர்பார்ப்பையும் குறிக்கிறது. கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் புயல், கனமழை, கடல் கொந்தளிப்பு போன்ற இயற்கை பேரிடர் துயரில் எதிர்நீச்சல் இடுபவர். தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, கடல்தான் எங்கள் வீடு, வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு என்கிற வரிகளை 1964ஆம் வருடம் படகோடி என்ற படத்தில் கவிஞர் வாலி அவர்கள் எழுத்தில் டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல் வரிகள் இவை. பட்டி தொட்டி எங்கும் மீனவர் வாழ்வின் துயரை எடுத்துரைத்த பாடல் வரிகள். ஆனால் 28 வருடத்திற்கு பிறகு 1992ஆம் வருடம் செம்பருத்தி என்கிற படத்திற்காக இளையராஜாவின் இசையமைப்பில் பிரைசுடன் எழுதிய பாடல் ஒன்றில் கடலிலே தனிமையில் போனாலும் நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு, பிரிந்தது உயிரல்ல உடல்தான், சுத்தி வரும் புயல் என்ன, கொட்டுகின்ற இடி என்ன, அன்பு விளக்கென்றும் எரியும், ஆற்றிலே இக்கரையில் நின்று அக்கறைக்கு தூதுவிடக் கூடலாம், எண்ணத்தை சொல்ல நடு ஆழியில் அன்னப்பறவையை நான் எங்கு தேடுவேன். தினந்தினம் செத்து பிடிக்கின்ற மீனவர்களின் நிலையை, வாழ்வியலை தன்னுடைய குரல் வளத்தின் மூலம் கவிஞர் பிரைசூடனின் வரிகளை அழகாக தமிழ் மக்களுக்கு எடுத்து காட்டியவர் பாடகர் நாகூர் ஹனீஃபா அவர்கள். கரைக்கு வந்த சிற்றலையில் கால் நனைத்துவிட்டு கடலை பார்த்துவிட்டதாக கற்பிதம் செய்து கொண்டிருப்பவர்களின் பலரையும் மனித நேயத்துடன் மீனவர்களை திரும்பி பார்க்க செய்த பெருமை நாகூர் ஹனீஃபா அவர்களின் காந்த குரலை சேரும். தமிழ்நாடு அரசு சார்பாக நாகூர் ஹனீஃபாவிற்கு 100ஆண்டு பிறந்தநாள் விழா எடுத்து அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுத்து நாகூரில் இருக்கும் தைக்கால் தெருவிற்கு இசைமுரசு ஈயம் நாகூர் ஹனீஃபா தெரு என்ற பெயர் மாற்றம் செய்திருக்கிறார். மேலும் அதே கடற்கரைக்கு செல்லும் வழியில் இருக்கும் சிறுவர் பூங்காவிற்கும் இசைமுரசு ஈயம் நாகூர் ஹனீஃபா 100ஆண்டு பூங்கா என்று பெயர் மாற்றமும் செய்திருக்கிறார்கள். பக்தி இசை மரபில் நாகூர் ஹனீஃபாவிற்கு ஒரு தனித்த இடம் உண்டு. ஹனீஃபாவின் குரல் தமிழரில் எவருக்கும் இல்லாத ஒரு வசீகர குரல். நாகூர் ஹனீஃபாவின் தொகையறாக்கள் குரலின் மற்றொரு ஈர்ப்பு அம்சம். அவரது தொகையறாவிற்கென்றே ஒரு ரசிகர் கூட்டம் உண்டு. தொகையறாவை கடந்து பாடலுக்குள் செல்வதற்கு முன்னால் அந்த தொகையறாவை வெளிப்படுத்தும் விதம், அதற்காக அவர் குரலில் செய்யக்கூடிய உச்சரிப்பு முறை, அந்த குரல் கம்பீரம், அவையெல்லாம் சேர்த்து நம்மை அவர் பாடலோடு ஒன்றமைக்கும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள், பாடகர் இவர்கள் எந்த காலத்திலும் மரணம் அடைவதில்லை. உடலும் உயிரும் இந்த உலகை விட்டு சென்றாலும் அவர்கள் கொடுத்துவிட்டு செல்கின்ற இலக்கிய படைப்புகள் என்பது ஒருபோதும் அழிவதில்லை. இசைமுரசு நாகூர் ஹனீஃபா அவர்களும் இன்றும் மரணமில்லாமல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் குரல் வளத்தால் இன்றும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் உயிர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். நாகூர் ஹனீஃபா என்கிற உத்தம மனிதர், உயர்ந்த மனிதர், கொள்கை மறவர் இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்து மாமனிதனாக மறந்திருக்கிறார். அந்த மாமனிதரின் நினைவை போற்றுகின்ற வகையில் 2025ஆம் ஆண்டு நாம் அவருக்கு 100ஆண்டு விழா எடுத்து பெருமைப்படுத்துகிறோம் என்பதை பெருமையுடன் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் இதுவரை நேர்கள் கேட்டது திருமதி கே. ஜெயலட்சுமி அவர்கள் எழுதி வழங்கிய உரை, இசைமுரசு நாகூர் ஹனீஃபா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் தமிழ்ச்சொல் மாலை.
தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது திரு கிரிஜா சுந்தர் அவர்கள் எழுதி வழங்கும் கவிதை கால மாற்றத்தை தடுப்போம். பருவம் தவறி கனமழை பெய்கிறது. அதன் அசுர தாக்கத்தால் மனிதம் திண்டாடுகிறது. வெயில் காலம் தவறுதலாய் மழைக்காலமாய் பரிணமித்து விடும்போது விவசாயம் என்றும் நீர்க்காடாய் மாறும். அந்த வயல்காட்டில் இருந்து மேலேற இயலாமல் திண்டாடுகிறது விவசாயம். கால மாற்றமின்றி விவசாயத்தை கருக்கலைப்பு செய்கிறது. இழந்த விவசாயத்தால் விவசாயிகள் நஷ்டப்பட்டு தற்கொலை செய்யும் கொடூரம் தானே தேசம் எங்கும் அரங்கேறுகிறது. இழக்கிறோம் நாம் நமது விவசாயத்தை. பருவநிலை மாற்றத்தால் பட்டுப்போகிறது விளைநிலங்கள். உலக நாடுகள் கால மாற்றத்தை தடுத்திட சட்டம் போட்டு ஆலோசனை செய்கிறது. என்றாலும் தப்பாட்டமாடி இழக்கின்ற நமது காலச்சுழல் பற்றி நாம் சிந்தனையா செய்கிறோம். இயற்கைக்கு நாம் இறப்பை தருகிறோம். இறந்து போகும் பூமிக்கு மரண ஊர்வலமா போகிறோம். வயல் நிலங்கள் இன்று எங்குள்ளது? இருக்கும் வயல் நிலங்களை முற்றிலுமாய் அழிக்கும் செயல்பாடுகள் தானே எங்கும் நடக்கிறது. பூமிக்கு நாம் என்னதாம் பரிசளிக்கிறோம்? நீர்நிலைகளை அழித்துவிட்டு அங்கெல்லாம் கான்கிரீட் காடாக்கும் ஈனச் செயலில் தானே என்று முன்னேறுகிறோம். இறக்கின்ற பூமி இனி எத்தனை நாள் இங்கு உயிருடன் வாழும்? இறந்து போகும் பூமி, அதற்கு நாம் சுடலை தீயா வைக்கிறோம். கால மாற்றம் அது கண்ணீர் மாற்றமாய் இங்கு ஏன் வருகிறது? இயற்கைக்கு எதிராய் மனிதம் செய்துவிட்ட முட்டாள்தனத்தால் தானே நமது கால மாற்றம் வேதனை மாற்றமாகி வந்து பூமிக்கு சாட்டையடிகளை தருகிறது. பசுமையான பூமி மனிதம் மண்ணில் தோன்றும் முன்பே எத்தனை வலிமையாயிருந்தது அன்று. இன்றோ மனிதம் தமது சுயநலத்தால் பசுமை காடுகளைத்தானே பேரளவில் வெட்டி வீழ்த்துகிறது. இதனால் நமது பூமியின் காற்று மண்டலம் வெப்பமயமாகி யாவும் கானல் நீராகி விடுகிறது. பூமிக்கு நாம் வரும் நாளில் செயற்கையான பிளாஸ்டிக் காடுகளையா தந்துவிடப் போகிறோம்? பச்சை காடுகள் இனிவரும் நாட்களில் காட்சிக்கு கூட இல்லாமலாகி என்றோ போகப் போகிறது. நமது பூமி அதிகரிக்கும் சூரிய வெப்பத்தால் எரிந்தடங்கி விடுகிறது. மழை நாட்கள் வெயில் நாட்களாகி உலக வாழ்வுகளைத்தானே கேள்விக்குறியாக்கிடப் போகிறது. கால மாற்றம் எத்தனை விபத்துகளை மனிதர்களுக்கு அடுக்கடுக்காய் தந்து விடுகிறது. ஓராண்டு பெய்திட இருக்கும் மழையெல்லாம் ஓர் நாளில் பெய்தால் நம் பூமிக்கோளம் தானே நீரில் மூழ்கி திணறிப்போகிறது. கால மாற்றம் மனிதர்களைத்தானே முள் முனையில் அமர்த்தி விடுகிறது. வயல்களில் நெற்பயிர் அறுவடைக்கு தயாராகி இருக்கும்போது காலம் தவறி மழை பெய்வது விவசாயத்தை தானே வேருடன் சாய்க்கிறது. நமது பூமி காட்டுத்தீயால் எரிந்தடங்கி விடுகிறது. நமது பூமி தவறிவிடும்போது காலங்களால் பாலை நிலமாய் அன்றோ பரிணாமமடைகிறது. பூமிக்கு நாம் என்னதான் தந்தோம்? துருவப் பனிமலைகளை உருகத்தானா நாமும் இயற்கைக்கு எதிராய் இங்கு வாழ்ந்து விடுகிறோம். சுற்றுச்சூழல் அது மாசுபட்டு கிடக்கிறது. பட்டுப்போகும் பசுமைக்கு நாம் மேலும் வலிமை சேர்க்கிறோம். அதிகரிக்கும் வெயில் காலம் பற்றி அதிகமாய் இங்கு யாருக்குத்தான் தெரிகிறது? வாகனப் பெருக்கம் கூட நமது பூமிக்கு மூச்சு திணறலாய் வந்து காற்று மண்டலத்தை மாசுபடுத்தி விடுகிறது. வயல் நிலங்கள் நகர குப்பைகளால் பாழ்பட்டா போக வேண்டும். இயற்கையை நாம் அழிக்கும் செயலிலிருந்து பின்வாங்குவோம். நதி நீரிலும் நகர கழிவு நீரினை கலக்கும் ஈனச் செயலுக்குடனே தடையிடுவோம்.
காப்போம் நாம் நமது தாயாம் பூமியை, காப்போம் நாம் நமது அன்னையாம் இயற்கையை, வாழட்டும் நமது அழகான பூமி. காலமாற்றம் இனியாவது காலிடறி விடாமல் நாம் பூமியை காப்போம். பசுமையால் பச்சை பசும் கோயிலாக்குவோம் பூமியை. இயற்கைக்கு நாம் இன்ப வாழ்வை தருவோம். கால மாற்றம் ஏமாற்றம் ஆகிடாமல் இருக்க நாம் இன்றே செயலில் இறங்குவோம். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திரு கிரிஜா சுந்தர் அவர்கள் எழுதி வழங்கிய கவிதைகள். கால மாற்றத்தை தடுப்போம். நேயர்களே, வழக்கம் போல் 2025 ஆண்டிற்கான கிறிஸ்மஸ் திருவிழாவும் வந்தாகிவிட்டது. உலகே கிறிஸ்மஸை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கின்றது. அநீதிக்கும் அக்கிரமத்திற்கும் எதிராக அகிம்சை முறையில் யுத்தம் செய்து உலக அமைதிக்காக தன்னையே அர்ப்பணித்தவர்தான் மகான் இயேசு கிறிஸ்து. அவரது பிறந்த நாளான நன்னாளை தான் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 25ஆம் நாள் உலகமே கிறிஸ்மஸ் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவ்வாறான ஒவ்வொரு கிறிஸ்மஸ் தினமும் ஒவ்வொரு முறையும் மனிதனின் மனதில் நல்லெண்ணங்களை வளர்ப்பதற்காகவே வருகின்றது என்று கூறலாம். இந்த பூமியில் மனிதன் என்றும் நிலைத்து வாழ அவரின் போதனைகளை நாம் என்றும் நம் மனதில் கருத்தில் கொள்வோம். அனைத்து ஆகாஷவாணி நேயர்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆகாஷவாணி திருவனந்தபுரம் நிலையத்திலிருந்து ஒலிபரப்பான தமிழ்ச்சொல் மாலை. இத்துடன் இந்திய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் சங்கீதா கிருஷ்ணகுமார். நன்றி, வணக்கம். தமிழ்ச்சொல் மாலை. ஒலியில்